இல்லைங்களா? அதுக்கு யாராவது காசு கொடுத்தாகணும். இப்போ நம்முடைய இலக்கியங்களை வந்து சேமித்து வைக்கணுன்றதுக்கு வந்து நீங்கள் காசு கொடுத்துக்கு நம்ம எல்லாமே இலவசமாக எதிர்பார்க்கோம். அதனால் வந்து இதுக்கு வந்து அரசாங்கம் நிதி உதவி கொடுத்து பண்ணால் நிலைக்கும். 1000 வருஷங்கள் வந்து ரொம்ப பெரிய விஷயம். 100 வருஷம் கூட ரொம்ப பெரிய விஷயம். நம்முடைய லேண்ட் ரெக்கார்ட்ஸ் எல்லாம் கவர்மெண்ட் ஆர்கைவ்ஸில் வச்சுட்டு இருக்கவங்க அவங்க இது கட்டாயம் சட்டப்படி அவங்க வச்சுட்டு இருந்தாகணும். நம்ம கிளவுட் கம்ப்யூட்டர் போட்டால் சில சமயம் வந்து ரெஸ்ட்ரிக்டட் ஆக்சஸ் தான் கொடுத்தாகணும். இப்போ உங்களுடைய குடும்ப சம்பந்த விஷயத்தை நீங்கள் மட்டும்தான் தேடணும் அப்படின்ற உங்களுக்கு உரிமை கொடுத்தாங்கன்னா, நான் கிளவுடில் போட்டுவிட்டேன்னா கூகுள் எல்லாத்துக்கிட்டையும் ஏலம் விட்டுட்ருக்கோம். அது தேவையா? இருந்தாலும் கிளவுடும் ஒரு சாய்ஸ். ஆனால் இந்த 3 ஏன் சொன்னேன்னா வந்து உலகத்தில் மற்ற இடங்கள் என்ன பண்ணிட்டுருக்காங்க, இந்த லாக்ஸ்ன்னு சொன்னாங்க, லாட்ஸ் ஆஃப் காப்பீஸ் கீப் ஸ்டஃப் சேஃப் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் வந்து எத்தனை காப்பி வச்சுருக்கீங்களோ அத்தனை காப்பி வச்சுட்டு இருந்தீங்கன்னா ஏதாவது ஒன்றாவது சர்வைவ் ஆகும். அதுதான் அவங்களுடைய ரூல். அதனால என்ன பண்ணுறாங்கன்னா வந்து அமெரிக்க பல்கலைக்கழகங்கள் உலகத்தில் இருக்க மற்ற பல்கலைக்கழகங்களோட உறவு கொண்டு அந்தந்த நூலகங்களோடு சேர்ந்துக்கிட்டு சேமிச்சு வைக்கிறாங்க. என்னைக்காவது நாள் செலவு கூடுனாலும் வந்து யாராவது ஒரு லைப்ரரி கீழே விட்டால் கூட இன்னொருத்தவங்க பிடிச்சிப்பாங்கன்ற ஒரு எதிர்பார்ப்பு தான். அது இப்போ சரியாங்க. மேலும் ஒரு கேள்விக்கு நேரம் இருக்கு, ஒரே ஒரு கேள்வி. பிறகு இறுதியாக அனைத்து கட்டுரையாளர்களும் வாசித்த பிறகு மீண்டும் நம்ம கேள்வி நேரத்துக்கு செல்லலாம். இறுதியாக அங்கே கடைசியில் இருக்கிறவங்களுக்கு மணிவண்ணன், நீங்கள் இந்த டிஜிட்டல் டேட்டா வந்து ரொம்ப சேஃப் இல்லை, அது பாதுகாக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொன்னீங்க. அது ரொம்ப உண்மையானது தான். அது காரணம், முக்கிய காரணம் என்னன்னா, அந்த டிஜிட்டல் டேட்டாவை மனுஷனால படிக்க முடியாது. அதுக்கு இன்னொரு தொழில்நுட்பம் வேணும். ஆனால் இப்போ இருக்க இந்த அச்சு முறை வந்து எந்த தொழில்நுட்பமும் இல்லாமல் யாரும் படிக்க முடியும். உண்மைதான். அதனால நீங்க இந்த 3 வகைன்னு சொல்றதுல அந்த அச்சு வகை ஒன்னா இருந்தா நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். அது வந்து அது நான் என்னுடைய கட்டுரையில குறிப்பிட்டிருக்கேன்னு நினைக்கிறேன். மிக மிக முக்கியமான அரசு ஆவணங்கள் இருக்கு இல்லையா, அதை வந்து அச்சிடுறது தேவலாம். ஆசிட் ஃப்ரீ பேப்பரில் அச்சிட்டு வச்சுட்டாங்கன்னா 100 வருஷத்துக்கு ஒரு தடவை அவங்க ரீசைக்கிள் பண்ணால் போகிறோம். சில சமயம் அது 300 வருஷம் கூட தாக்கு பிடிக்கும். சில முக்கியமான ஆவணங்கள், இதை விட முக்கியமான ஆவணங்கள் நம்ம ராஜராஜ சோழமா நீங்கள் செப்பு பட்டயத்தில் எழுதி ஆகணும். அந்த மாதிரி தான் தி ஹேவ் டு என்னென்ன முறைகள் எல்லாம் நீங்கள் சேமிக்க முடியுமோ அவ்வளவும் பார்க்கணும். ஆனால் நம்ம எல்லாத்தையுமே செப்பு பட்டயமாக்க முடியாது, எல்லாத்தையுமே அச்சிலிட முடியாது. ஒரு காலகட்டத்தில் உங்களுக்கு வந்து அச்சுத்தாள் கிடைக்க போகிறதில்ல. நான் இன்னும் ஒரு 5 வருஷம் கழிச்சு பிரிண்டரே காணாம போய்டும் நான் எதிர்பார்க்கிறேன். நான் இல்லை, அது ஆகக்கூடாதுங்காட்டி தான் நான் இந்த கேள்வி கேட்குறேன். பராமரிப்பு என்பது தனியாரிடம் இருக்கும் வரை பொருளாதாரம் என்பது ஒரு மிகப்பெரிய பிரச்சனை. ஆக அரசாங்கத்தின் ஆதரவு என்பது மிக மிக தேவையான ஒன்றாகவே இருக்கின்றது எல்லா முயற்சிகளுக்கும். அதாவது உதாரணத்துக்கு எடுத்துக்கொள்வோமே, எனது வலைப்பக்கம் இருக்கின்றது, நிறைய தகவல்கள், வரலாற்று தகவல்களை நான் சேகரித்து வருகின்றேன் என்றால், நாளையே நான் முடிவு செய்துவிட்டு இந்த வலைப்பக்கத்தை நான் பராமரிக்க விரும்பவில்லை என்றால் முடிந்து விட்டது, அதோடு அதற்கான வாய்ப்புகள் இல்லை அல்லவா? ஏன்னா வருஷம் நம்ம வந்து சர்வீஸ் ப்ரொவைடருக்கு பணம் கொடுத்து அதுக்கான வேலைகளுக்கான கட்டணத்தை செலுத்த வேண்டிய அவசியங்கள்லாம் இருக்கின்றன. ஆக அரசாங்கம் நல்ல வலைப்பக்கங்களை பாதுகாத்து வருபவர்கள், தரமான ஆவணங்களை பாதுகாத்து வருபவர்களுக்கு, தனியார்களுக்கு இவர்களுக்கு ஆதரவு கொடுக்க வேண்டும் என்ற ஒரு வேண்டுகோளையும் இந்த சமயத்தில் இந்த சிறந்த கட்டுரையோடு நான் சமர்ப்பிக்க விரும்புகின்றேன். சரி, அடுத்ததாக நாம் மேலும் ஒரு கட்டுரைக்கு செல்லவிருக்கின்றோம். இணையத்தில் தமிழ் மின் அகராதிகள் ஒரு பார்வை என்ற தலைப்பில் மலேசியாவை சேர்ந்த திரு மணியரசன் முனியாண்டி அவர்கள் பேச இருக்கின்றார்கள். அவர்கள் ஆசிரியர் கல்விக் கழகத்தில் மலேசியாவில் விரிவுரையாளராக பணியாற்றுகின்றார். அவரை கட்டுரை வாசிக்க அழைக்கின்றோம். அவை தலைவர் அவர்களுக்கு வணக்கம். சான்றோர்களே, இணையத்தில் மின் அகராதி என்ற தலைப்பினில் ஒரு பார்வையினை மேற்கொள்ளும் பொருட்டு இங்கே உங்கள் முன்னே நிற்கின்றேன். கல்வித்துறையை பொறுத்தவரையில் அகராதி என்பது மிக்கதொரு பயன்மிக்கதாகவும் மாணவர்களுக்கு மிகவும் பயன் உள்ளதாகவும் கருதப்படுகிறது. ஆக இணைய அரங்கினிலே ஆங்கில மொழிக்கு ஈடாக நடைபெறும் மொழிகளுள் தமிழ் மொழியும் ஒன்று. இதனை யாரும் மறுக்க இயலாது. கணினியின் துணை கொண்டு ஆங்கில மொழியில் முடிக்க வல்ல அனைத்து மின் பணிகளையும் தமிழிலே முடிக்கலாம் என்ற நிலை இப்பொழுது ஏற்பட்டு நெடுங்காலம் ஆகிவிட்டது. ஆக தமிழில் தட்டச்சு செய்தல், அதனை வடிவமைத்து தொகுத்தல்,
வரைகொலை மேற்கொள்ளல், காணொளி அமைத்தல், மின்னஞ்சல் அனுப்புதல் பெறுதல், இணையதளங்கள் மற்றும் வலைப்பூக்கள் வடிவமைத்தல், தேடுதளங்களை உருவாக்குதல், மின்னிதழ்கள் அல்லது இணையதழ்கள் வெளியிடுதல், இணைய வானொலி தொலைக்காட்சி நடத்துதல் முதலான அனைத்து பணிகளையும் தமிழிலே மேற்கொள்ள முடியும் என்ற நிலை இப்பொழுது நாம் அடைந்து விட்டோம். ஆக இன்றைய அவசர உலகில் ஏடு வடிவில் இருக்கக்கூடிய அகராதியை விட மின் வடிவில் இருக்கும் அகராதி மாணவர் சமுதாயத்திற்கு பேருதவியாக இருக்கின்றது என்பது எனது பார்வையிலே தெரிய வந்தது. ஆக இணையம் வழியாக செயல்படும் தமிழ் மின் அகராதிகளை இந்த அவையினிலே உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்ற ஆவலில் நோக்கினில் இந்த கட்டுரையினை படைக்க தமிழ் அகராதி சேவையினை வழங்கக்கூடிய சில தளங்களை இப்பொழுது உங்கள் முன்னே வைக்கின்றேன். தமிழ் மின்னியல், மின் அணுவியல், கணினியல் சொல்லகராதி என்ற பல கலைச்சொற்களை தரும் மின் அகராதிகளுள் ஒன்றாகும் இந்த அகராதி. மேற்குறிப்பிட்ட இணையதளத்தின் உதவியினால் மின்னியல், மின் அணுவியல் மற்றும் கணினியியல் ஆகிய துறைகளில் பயிலும் மாணவர்கள் அத்துறைகளை சார்ந்து எழுத்து படைப்புகளை வெளியிடும் எழுத்தாளர்களுக்கும் அவர்களுக்கு நன்றி மேடம் அவர்களுக்கு வேண்டிய சரியான கலைச்சொற்களை பெறவும் இந்த தளம் உதவி செய்கிறது. ஆக மின்னியல் எலக்ட்ரிக், மின் அணுவியல் எலக்ட்ரானிக் மற்றும் கணினியல் கம்ப்யூட்டர் போன்ற துறைசார் கலைச்சொற்களுக்கு இந்த இடத்திலே பஞ்சமே இல்லை. ஆக தமிழ் மின்னியல், மின் அணுவியல், கணினியியல் சொல்லகராதி மற்றும் தமிழ் மின்னியல், மின் அணுவியல், கணினியியல் சொல்லகராதி ஆகிய இரு மின் அகராதிகளும் நமது சேவையினை பூர்த்தி செய்கின்றன. இதைத்தான் சற்று முன்னர் நான் பேசினேன். தொடர்ந்ததாக இணையத்தில் தமிழ் அகராதி சேவையினை வழங்கி சிறப்புடன் செயல்படும் மின் அகராதிகளுள் குறிப்பிடத்தக்கது தமிழ் இணைய பல்கலைக்கழகத்தின் மின் அகராதியாகும். தமிழ் இணைய பல்கலைக்கழகத்தின் இந்த மின் அகராதி சமுதாயவியல், மருத்துவவியல், கால்நடை மருத்துவவியல், உயிரியல் தொழில்நுட்பவியல், கலை மானுடவியல், தகவல் தொழில்நுட்பவியல், தொழில்நுட்பவியல், பொறியியல், பொறியியல் தொழில்நுட்பவியல், வேளாண்மை பொறியியல், அறிவியல், சட்டவியல் மற்றும் மனையியல் போன்ற துறைகளுக்கான கலைச்சொற்களுக்கான பொருள்கள் சுட்டப்பட்டுள்ளன. ஆக இதனை பயனாளர்கள் இந்த சேவையினை பயன்படுத்திக் கொள்ளலாம். தொடர்ந்ததாக tcwords.com என்ற இந்த அகராதியின் வழியாக தமிழ் சொற்களுக்கு ஏற்ற சரியான ஆங்கில சொற்களை அறிந்து பயனடையலாம். தமிழ் உரைநடை பகுதியை ஆங்கில மொழியாக்கம் செய்யவும் ஆர்வலர்கள் இந்த அகப்பக்க உதவியினை நாடலாம். தொடர்ந்ததாக மற்றொன்று, அண்ணா பல்கலைக்கழகத்தின் சார்பில் வளர்தமிழ் மன்றம் வெளியீடு செய்த கணிப்பொறி கலைச்சொல் அகராதி இணையத்தாருக்கு மிகுந்த பயனை அளிக்கிறது. 12 தமிழறிஞர்கள் ஒன்றிணைந்து ஆங்கிலத்திலிருந்து தமிழுக்கு மொழிபெயர்த்து வழங்கிய அச்சொத்து இந்த நூற்றாண்டின் அரிய படைப்பாகும். மேற்குறிப்பிட்ட 3 இணையதள அகராதிகளையும் பின் குறிப்பிடப்படும் விவரங்களில் காணலாம். சற்று அந்த மேலே இருக்கக்கூடிய அகராதிகளை காணலாம்.